மத்திய சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்குப்பதிவு மையத்திற்கு வெளியே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். மத்திய சென்னையினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தற்பொழுது துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தீவுத்திடல் பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடி எண் 165 நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தும் பட்சத்தில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதற்கான பட்டன் வேலை செய்யவில்லை என்ற ஒரு புகாரை அடிப்படையாக கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலமாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தால், குறிப்பாக அந்த சோதனை வாக்கு செலுத்த வேண்டும், டெஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கினை செலுத்தி இந்த எந்திரத்தினுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை வைத்திருந்தால், இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த 165 வாக்குச்சாவடியில் மட்டும் வாக்குப்பதிவானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், குறிப்பாக திமுகவினுடைய வாக்குச்சாவடியுடைய முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று வாக்கு செலுத்த வந்திருக்கக்கூடிய பெண்கள் பலர் தாங்கள் வாக்கு செலுத்த வேண்டும், எதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று கேட்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வெளியேற்ற வேண்டும் என கோரியும் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ARO என சொல்லக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார். இந்த 165 வாக்குச்சாவடியில் நடந்த விஷயங்களை கேட்ட அவர் நாம் தமிழர் வேட்பாளரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை காவல்துறையினர் கொடுத்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் மற்றும் பாக முகவர்களை தவிர்த்து வேறு யாரும் இருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தல் பேரில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த வாக்குச்சாவடி வெளியேற்றினர். குறிப்பாக வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்கு வெளியே செல்ல வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் அனைவரையுமே காவல்துறை வெளியேற்றினர். இந்த சூழலில் என்ன பிரச்சனை நடந்தது என்பதை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் அந்த பிரச்சனை தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்காக அவர் நின்றிருந்த போது பேட்டி கொடுக்க வேண்டாம், வெளியே சென்று கொடுக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தினர். இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் அருகே தீவுத்திடல் பகுதியில் பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் அருகே பல்லவன் சாலையில் பேட்டி கொடுத்துக் கொண்ட போதும் காவல்துறையினர் தள்ளி செல்ல வேண்டும் என்ற வலியுறுத்தல் அறிவுறுத்திய நிலையில நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து தங்களுடைய குரல் நசுக்கப்படுவதாக கூறி இந்த பகுதியிலே சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அவர்கள் அனைவரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சட்டத்துக்கு புறம்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்தார் என்ற குற்றச்சாட்டு தற்போது சொல்லப்படுகிறது.